சாமியாராக என்று சொல்லி அணிந்த காரத்திருக்கிறேன் சிவ சிவா என்று சொல்லி சிவனாரே சிவனாரை வேண்டிவிட்டு ஆசாரம் தாவடைக்கு வருகின்ற பொழுது 18 வகை பதார்த்தங்களோடு அண்ணன்மார் சாமிகளுக்கு அன்ன ஆகாரம் தயார் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஆகாரத்திலே எட்டி கொட்டை இடிமுதல் சொல்லக்கூடிய விஷமானது உங்கர உணவு மஞ்ச கலக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி கலக்கி வச்சு எங்க அண்ணமா சாமிகளுக்குத்தானே அன்னம் பாடித்தாரே எங்க கர்நாடக சாமிகளுக்குத்தானே அகால ஈரா விரிச்சு உபசரிக்கின்ற பொழுது அண்ணன்மார் சாமியில் அன்னமர்ந்து ஆயத்தமாகின்ற பொழுது இளவேளை இழந்திருக்கும் எம்பெருமா மாயவர் பார்த்தார். ஆனால் அண்ணன்மார் சாமிகளுக்கு இப்படி சூழ்ச்சி பண்றாங்க சென்றார்கள் சொல்லி ஒரு சட்ட பூனை என்ற வழிபடுத்து. அப்ப எம்பெருமா மாயவர் அந்த சாப்பிடக்கூடிய இலையின் மீது தானே எட்டி குதிச்சுதன்னா எம்பெருமா பூனையாக வழிபடுத்து எட்டி குதிச்சது இலையின் மீது. அப்படி குடிக்கீரே அண்ணன்மார் சாப்பிட உணவெடுத்தாங்க. தட்டி விட்டத போல அச்சம் வழங்கிய உடனே என்ற கட்டக்கிழங்காத காரணம் கூட கிடைச்சங்கதானே அண்ணாவரி அண்ணா பற்று போருங்கள். உணவை அச்சம் கலங்கி விட்டதுங்கண்ணா. எச்சமட்டு அச்சம் கலங்கி விட்டதுங்கண்ணா. அச்சம் கலங்கி உணவை அறந்தலாமா ஒரு காலமாக பாருங்கள் சொல்லி கண்டமா சுவாமிகள் 1000 மேலும் தெரிச்சு வருகிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது சோழ மன்னர்கள் தானே வெத்தலவாக்கான முன்னால வச்சிருக்கிறாங்க. அண்ணன்மார் சாமிகள் தாம்பரம் தரிக்காமல் வந்த வேலை முடித்து விட்டது புறப்படுகிறோம் என்று புறப்படுகின்ற பொழுது பார்த்தாங்க சோழர்கள் அண்ணன்மார் சாமிகளை எப்படியுமே அழிக்க முடியல. செல்லலக்கா மாடு சிறையில போட்டோம், அங்கேயும் ஒண்ணும் பண்ண முடியல. அடுத்தபடியாக புதவழி வெட்டி வச்சோம், அதுலயும் முழுக்காட்ட முடியல. வெந்தனை ஊத்தியும் கொல்ல முடியல. இந்த உணவலையும் அந்த கணக்கில் அதையும் உண்டாம இருக்கிறாங்க. காராளசாமி எப்படியாவது அழைக்கோணும், வல்லவனை வணங்கித்தான் கொள்ள வேணும். தந்தன வழியிலே முடிவெடுத்த எப்படியாவது காராளசாமி அழைக்க வேண்டும் சொல்லி இந்த சோழர்கள் 1000 பேர்களும் தானே குத்து நல்லாதானே குத்து நல்லா குத்து நல்ல ஒரு கோடி யோசனையே யோசனையே எப்படியாவது அழைக்க வேணும். விட்டு வச்சா நாளைக்கு நம்மளுக்கே வினவந்தன் ஆபத்தாக நேரம் சொல்லு சதியானது பண்றாங்க சோழர்கள். ஒரு சீக்கிரமாக சாமியிடத்துல ஒடிகொடியாக ஐயா தாராள மக்களே இப்படி வந்த ஒன்னையும் வாய்தா கட்டிவிட்டோம், வரிப்பணம் செலுத்தியாச்சு.
ஆனா இருந்து விருந்தாடி விட்டு ஊருக்கு புறப்படணும் புறப்படுறீங்க. எங்க சோழ வளநாட்டில்தானே எங்களுக்கு இவ்வளவு காலங்களாக எங்க குடிகளானது விளங்காமல் இருக்கிறதுங்களா? ஏன் காரணம்? குடி விளங்கணும்னா கோயில் முதல்ல விளங்கணும், அப்பதான் குடி விளங்கு. ஆனா கோயில் விளங்கணும்னு சொன்னா இந்த அப்பாரியர் காலத்துல இருந்து மிராசு எங்களுக்கு பாருங்க ஐயா. எங்கள் சோழ வளநாட்டில்தானே அம்மா ஆண் தெய்வம் கும்பிடாமே 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 தோழக்கம் இல்லை சாமி தோழக்கம் இல்லை ஐயோ நாங்கோ கும்பிடாமே உங்க கும்பிடாமே ஐயா இங்கயா ஆணையம் தோழக்கம் இல்லை நாட்டில் தோழக்கம் இல்லை தொடக்கம் இல்லை தொடக்கம் இல்லை நாட்டில் ஆங்கிலையோ ஆங்கிலையோ கூட்டம் இல்லை நாட்டில் கூட்டம் இல்லை தொடக்கம் இல்லை நாட்டில் தோழக்கம் இல்லை மக்களே எங்கள் சோழவள நாட்டில்தானே நாங்க ஆண் தெய்வம் கும்பிடாமே எங்களுக்கு நானும் துளக்கவில்லை அங்கிலையோ கூட்டமில்லை ஐயா. நாங்க பெண் தெய்வம் கும்பிடாமே எங்களுடன் நாட்டிலேயே இந்த பெண்ணும் துளக்கவில்லை வெங்கிலையோ. இப்படி எங்க குடிகள் விளக்க சொன்னோம். நீங்க அதை ஒழுங்கா கும்பிட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாம் கூட்டம் குறையாம இருந்திருக்குமல்ல. ஐயா தாராள மக்களே, ஒரு ஊருக்குள்ள கோயிலை கட்டி வச்சா மட்டும் பத்தாது, அந்த கோயிலை கொண்டாடி வரணும். ஆனா குழந்தையும் தெய்வமும் கொண்டாட இருந்துன்னு சொல்லுவாங்க. நாங்க கொண்டாடி வரலாமனா எங்களுக்கு உங்களுக்கு ஒரு மிராசு இருக்குது. அதுல அது எங்களுக்கு இருக்குதா? அது என்னவோ சொன்னீங்கன்னா உங்க அப்பாரையன் கோலத்தாக்குன்ற காலத்துல இருந்து வந்து வாய்தா கட்டி விட்டு வரிப்பணம் செலுத்தி விட்டு போகிறேன். எங்களுக்கு சேர சோழம் நடக்குது பங்குவாக தகராறு தீராம இருந்ததுனால எங்களுக்கு அவைதான் பங்கிட்டு கொடுத்தாங்க. அன்று முதல் இன்று வரைக்கும் நீதி குறையாம வாய்தா கட்டினாங்க, வரிப்பணம் செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வாய்தா கட்டி விட்டு விருந்தாடிட்டு போகையில காணாச்சொலை தீர்த்தம் என்று ஒன்று இருக்குது. கர்ணொச்சி புஷ்பம் சொல்லி ஒரு இலை இருக்குது. அதைய வந்து எங்களை கொண்டு வந்து உங்க மிராசு காராள குளத்துல இருந்த வேளாள பூவதிய தவறம் அதை யாரும் கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு மிராசு இருக்குது. காணாச்சோனை கருணாச்சி பூவும் கொண்டு வந்து உங்க சாமிக்கு பூச வாசனை செய்யணும். அதைய கொண்டு வந்து நீங்க கொடுக்கணும். அதையும் செஞ்சுக்குவாங்க, பூசை நாங்க பண்ணிக்குவோம். அப்பத்தே எங்க குடி விளங்கு. அது எங்க இருக்குது? காணாச்சோனை எங்கன்னு கேட்கிறீங்க ஐயா, எங்க சோழ நாட்டில் தானே. ஆனா சதுரகிரி மலை என்று ஒரு மலை இருக்குது. ஆமா, அந்த சதுரகிரி மலையின் மீது அது இருக்குது. அந்த மலைமேலதான் இருக்குது. அதைய வந்து தாங்கதான் மிராசுகாரர் நீங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அதைய கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க ஊருக்குள்ள கோயிலை சாத்தி அம்மனை வேண்டுனா எங்க குடியெல்லாம் விளங்க சுவாமி. அப்பா மக்களே, காராள சுவாமிகளே, எங்க காராள வம்சத்தினால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. உங்க நாட்டுக்கு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கும்பிட்டா குழந்தைகள்லாம் வளரும்னு சொன்னா சரி, அந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பூஜை பண்ண முடியாது. முதல்ல பூஜை பண்றது அந்த காணாச்சோன கருணாச்சி பூவுக்கு எப்படி போறது? சதுரகிரி சில காலவழிகள் கடந்து போனது ஐயானா சதுரகிரி என்ற மலை இருக்குது. அந்த மலை மேல ஏறக்கு நூலேறி வழியா தடமோ தாவோ கிடையாது. மலை மேல ஏறக்கு தடம் கிடையாது, தாவு கிடையாது, படி இல்லை. இருந்தா நாங்க மேல ஏறி போயிருவோம்.
என்ன என்னமோ சொல்லுவாங்களே வட்ட மலை மொட்டை மலை படி இல்லாத பாடு மலைன்னு அந்த மாதிரி படி இல்லாத மலையா அந்த மலை என்ன சொன்னா படி இல்லா பாடு மலை பத்து பனை உயரோ இருளான பாடும் மலை 8 பனை உயரோ அந்த மலை மேல எனக்கு தடம்போது ஆவோ ஒண்ணுமில்ல படி கிடையாது. அப்புறம் எப்படி நாம போய் இல்ல அப்புறம் அந்த புஷ்பம் இருக்கிறதெல்லாம் எப்படி போய் பாக்குறது? அது பார்க்கணும்னா அதுக்கு ஒரு நூலேடியானது உருதணும். அந்த நூலேடி பொருத்தணும் சொன்னா உங்களை தவிர எங்கனால எல்லாம் முடியாது. சரி அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா ஒரு சீக்கிரமாக நூலேடியானது கொண்டு சென்று அந்த சதுரகிரி மலையின் மீது நூலேடியானதை பொருதி அந்த நூலேடி நீங்க தான் மேல ஏறணும். நீங்க என்ன நாங்க ஏறினா அப்புறம் தலை நாங்க குறிச்சுக்க மாட்டோம். எங்களுக்கு மலை மேல ஏறதுக்கு அனுமதி இல்லை, மிராசு இல்லை. எங்களுக்கு மட்டும் இருக்குதா? காரான குளத்துல வந்து தங்களை கும்பிடுறது இந்த மிராசு. சரி விடு, ஆண்டு ஆண்டு காலமா நடந்து வருகிறது. அதை நாங்கள் தான் நடத்தி கொடுக்கிறோம். இது உங்க நீதி, உங்க நடைமுறை. இது நீங்க தான் பண்ணி கொடுக்கணும். சரி பண்ணி கொடுத்துறோம் என்று சொல்லி வாக்களிக்கின்ற பொழுது அண்ணன்மார் சாமிகள் தானே அவைகளிடத்தில் அருமை என்ற பெயர்களுக்கு கொடுமை ஒரு காலமில்லை, தஞ்சம் என்ற பெயர்களுக்கு பஞ்சம் ஒரு காலமில்லை. காவல கவனிச்சு இருந்தாப்பிலிருந்து அண்ணவனை வந்தவரை அழைத்து வர சொன்னதில்லையே, இல்லைன்னு வந்தவனை இருந்து வர சொன்னதில்லை. இவ்வளவு ஒரு கஷ்டங்களாக சொல்றாங்க சோழ மன்னர்கள். ஐயா கவலை வேண்டாம், எங்க நம்பிட்டீங்கல்ல, நாங்களே அந்த புஷ்பங்களை கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்று சொல்லி அன்னவார் சாமிகள் வாக்கும் அளித்தாங்கள். போங்க, நாங்க கொண்டு வந்து கொடுக்கிறோம். மிக்க சந்தோஷம் என்று சொல்லி அடுத்த வழியாக காணாச்சோனையின் மீது ஏற ஆயத்தமாகறாங்க. இந்த காணாச்சோனை மேல ஏறி அந்த கர்ணத்தி புஷ்பங்களை எல்லாம் தேடி தொலாவிட்டு வருகின்ற பொழுது பாருங்க சங்கர் சோர்க்கையானார்னா படுகலமானது விலகும். ஒரு மணி நேரம் பாடிக்கு அதை படிப்பு இல்லாம நாளைக்கு வந்து எப்படி கொண்டிருக்கிறது. அதனால சாமிகளே இந்த சதுரகிரி சண்டையும் குப்பி சிறையும் அடுத்தபடியாக மேல்படியாக நாளைய தினம் நடைபெறும் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா